ஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. 2வது அத்தியாயம் 229வது வசனம் பாருங்கள். அத்தலாக்கு மர்வத்தான் ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சானி வலா யஹில்லு லக்கும் அன் தஅகுது மிம்மா ஆதைத்துமூஹுன்ன ஷைஅன் இல்லா அன் யகாஃபா அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ் ஃபஇன் கிஃப்தும் அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹி ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீமஃப்ததத் பிஹ் தில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தஅததூஹா வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபஉலாஇக ஹுமுஸ் ஸாலிமூன். அப்போது இதோட ஒவ்வொரு இது பாருங்கள். தலாக், ஸோ விவாகரத்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருந்தால் உலக பொதுமுறையில் இறைவன் விவாகரத்தை பற்றி பேசியிருப்பான். ஸோ எந்தெந்த விஷயங்களை நம்ம இறைவன் சொல்படி கேட்கணும், ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் எல்லா சட்டத்திட்டங்களும் நான் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறான். அப்போது இந்த தலாக் விஷயமும் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஜமாத்துலாம் இது மாதிரி தான் பண்ணுதா, ஏன் இவ்வளோ குளறுபடிகள்? அல்லாஹ் டைரெக்டாகவே சொன்ன விஷயங்களில் ஏன் நம்ம இவ்வளோ மெனக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான், மர்ரத்தான் இருமுறை, ஃபஇம்சாக்கும் தடுத்து வைத்தல், பிமஅரூஃப் மஅரூஃப்னா நல்ல முறையில், அல்லது தஸ்ரீஹ் நீங்கள் நல்ல முறையில் விட்டு விடவும் செய்யலாம். 2 முறை நீங்கள் தடுத்து வைக்கலாம், 3வது முறை விட்டுடலாம். இஹ்சான் அழகிய முறையில், வலா யஹில்லு ஆகுமானதல்ல, லக்கும் அன் தஅகுது உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்வது, மிம்மா எவற்றிலிருந்து, ஆதைத்துமூஹுன் அவர்களுக்கு கொடுத்தீர்கள், ஷைஅன் இல்லா அன் யகாஃபா தவிர எதையும் இருவரும் அஞ்சுவது, அல்லா யுகீமா நிலைநிறுத்த மாட்டார்கள், இவங்க 2 பேரும் சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எதுக்கு? ஹுதூதல்லா, ஹுதூதுனா சட்டங்களை, அல்லாவின் சட்டங்களை அவங்க பரஸ்பரமாக நிலைநிறுத்த மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா, ஃபஇன் கிஃப்தும் நீங்கள் பயந்தால், அல்லா யுகீமா இருவரும் நிலைநிறுத்த, ஹுதூதல்லாஹி ஃபலா ஹுதூதல்லாஹி ஃபலா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ இந்த ஆயத்தில் பாருங்கள், நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருந்தோம். ஸோ ஹுதூதல்லாஹி ஃபஇன் கிஃப்தும் நீங்கள் பயந்தால், அல்லா யுகீமா ஹுதூதுல்லாஹி ஃபலா, இன்னும் ஜுனாஹ அலைஹிமா, ஜுனாஹ குற்றம், ஜுனாஹ குற்றம், அலைஹிமா அவ்விருவர் மீதும், ஃபீமஃப்ததத் எதில் விடுவித்தால், பிஹி தில்க அதன் மூலம் இவை, ஹுதூதல்லாஹி அல்லாஹ்வின் ஹுதூத்னா சட்டங்கள், ஹுதூத் நினைவுபடுத்திக்கோங்க, ஹுதூத் சட்டங்கள், இறைவனுடைய சட்டங்கள், ஃபலா தஅததூஹா இவற்றை மீறாதீர்கள், வமன் யதஅத்து இன்னும் எவர்கள் மீறுகிறார்களோ, ஹுதூதல்லாஹி ஃபஉலாஇக ஹுமுஸ் ஸாலிமூன்
அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். அப்போது நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டாங்க, இந்த தலாக் பற்றின விஷயங்களில். அதுக்கு இறைவன் இங்கே பதில் தரான் பாருங்கள். தலாக்கு 2 தடவை தான். இப்போ ஒரு செட் ஆஃப் தலாக்கு இந்த மாதிரி 4 மாதம் வரைக்கும் அவங்க ஒன்று சேர்றாங்களான்னு பார்க்கலாம். அப்போ அதுக்கு மீறியும் அவங்க பிடிக்கலை அப்படின்னா அவங்க 3 மாத அதாவது 3 பீரியட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ பீரியட்ஸ் அப்படிங்கிறதும் இன்னும் இப்போ உள்ள காலகட்டத்தில் ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் சிலது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, அந்த நிலவோட இது அந்த ஃபுல் ரொட்டேஷன் இருக்குது இல்லையா, நிலவுப்படி கரெக்டாக அந்த 28 நாட்கள். ஸோ இப்படி பார்த்து இந்த டைம், ஸோ இதில் 2 தடவை போய் 3ஆவது தடவை வர்றப்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி எடுத்துக்கரலாம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். அதாவது ஒரு 7 மாதத்துக்குள்ளே உங்கள் மனைவியை நீங்கள் திருப்பியும் கூப்பிட்டுக்கரலாம். திருப்பியும் அந்த 7 மாதத்துக்கு அப்புறமும் திருப்பியும் உங்களுக்குள்ள பிணக்கு ஏற்பட்டு திருப்பி ஒரு 7 மாதம் இது மாதிரி போகுது. 2 தடவை போயிடுச்சு. மேக்ஸிமம் நான் சொல்கிறது மினிமம் 3 மாதம், பட் மேக்ஸிமம் அந்த 7 மாதம் வரைக்கும். இது மாதிரி ஒரு 2 தடவை, ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. ஒரு 2 தடவை அப்படின்னா ஓகே. அதுக்கு மேலே அல்லாஹ் சொல்லிட்டான் தலாக் 2 தடவை தான். பின்னர் நேரிய விதத்தில் அவர்களை மனைவியராகவே வைத்து கொள்ள வேண்டும். 2 தடவை நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல முறையில் நீங்கள் அவங்கள உங்கள் ஒய்ஃபாகவே வச்சுக்கிறலாம். அல்லது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நல்ல முறையில் அவங்கள விடுவித்தரலாம். ஸோ ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு சுதந்திரத்தை இறைவன் கொடுக்குறான். இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய பிள்ளைங்க அந்த இளம் வயசில் 17, 18 வயசில் கட்டி அதை 20, 28, 38 வயசு ஆனாலும் எத்தனை வருஷங்கள் அவங்க இளமையெல்லாம் போன பிறகு டைவர்ஸ் ஆகி என்ன செய்ய, இல்லை அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை கிடச்சி என்ன செய்ய, அவங்க இளமையை இழந்துடுறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், 2 தடவை தான். நீங்கள் எப்படி பார்த்தாலுமே மேக்ஸிமம் ஒரு 2 வருஷம்தான். அதுக்கு மேலே ஒரு பொண்ணை நீ வாளா வெட்டியாக அதை ரொம்ப கொடுமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு இஸ்லாத்தில் உரிமை இல்லை. ஆனால் இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் நம்ம சமூகம் என்ன பண்ணுது. பட் உண்மையிலே ஆனால் இறைவன் சொன்ன முறைப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம பெண்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க, பெண்கள் அதாவது பெண்களுடைய எம்பவர்மெண்ட், கேர்ள்ஸ் தான் முன்னிலைப்படணும் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இறைவன் எவ்வளோ சிறப்பாக ஒரு பெண்ணை கண்ணியத்துக்கு மேலே கண்ணியத்துக்கு கொடுத்துருப்பான். அவங்களுடைய இளமை காலத்தை நீங்கள் ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ ஒரு ஆணுக்கு இத்தனை இது இருந்தாலும் நீங்கள் 4 ஒய்ஃப் அந்த மாதிரி எத்தனையோ கான்ட்ரவர்சிஸ் குரானில் இருக்குதான். அதாவது நமக்கு அது புரியலை, அது கான்ட்ரவர்சி கிடையாது, நமக்கு அது புரியலை. ஆனால் அதாவது நம்ம பெண்களுக்கு இறைவன் எத்தனை விஷயம் சொல்கிறான். உன்னுடைய இந்த இளமை காலத்திலேயே சரி வரலன்னா நீங்கள் அங்கேருந்து விலகி வந்துடலாம். அதாவது நீங்கள் வாங்கன்னு சொல்லலை, பொறுப்புதாரிக்கிட்ட இறைவன் சொல்கிறான். அப்போ அந்த ஆண்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பெண்ணை சொல்லலை, ஆண்கிட்ட தான் எல்லாம் சொல்கிறான். நீங்கள் அவங்கள நல்ல முறையில் விடுவித்துருங்க. அப்படி விடுவித்த பிறகு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுலேருந்து எந்த பொருளையும் திருப்பி வாங்குவது உங்களுக்கு அனுமதிக்கப்படலை. ஸோ இன்றைக்கி ஒரு கல்ச்சர் உருவாயிருக்கு. அதாவது பெண் குலா கேட்டானா அவங்க கேட்குறது எல்லாத்தையும் அந்த பெண்ணு கொடுத்துடணும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லிட்டா நீங்கள் அவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தாலுமே அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எதுவுமே வாங்கக்கூடாது. மேலும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் நிலைத்திருக்க முடியாது என கணவன் மனைவியாக இருவரும் அஞ்சினால், மேலும் அவ்விருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என நடுவர்களாகிய நீங்களும் அஞ்சினால், மனைவி கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில்
அவர்கள் மீது தவறில்லை. சுப்ஹானல்லாஹ். அதாவது மனைவி கணவனுக்கு ஏதாவது ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் அவர்களுக்கு தவறில்லை. எனக்கு என்ன ஆயிடுச்சு, கணவன் காம்பன்சேட் பண்ணணும். அவன் வாழ்க்கை முழுக்கும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது. நம்ம சட்டம் பார்த்திங்கன்னா அது அதை விட கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு வைங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனைவி கணவனுக்கு ஏதாவது ஈடாக கொடுத்து பிரியலாம். அப்போ அதுவும் வரம்பு ஏதாவது மீறக்கூடாது அப்படின்னா, மனைவி கொடுத்து பிரியலான்னா அப்போ கணவன் எந்த அளவுக்கு மனைவிக்கு கொடுத்துருந்துருக்கணும். அப்போ அந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய அந்த நிக்கா மகர் விஷயங்கள் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கணும், எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். இன்றைக்கி மகருன்ற பேரில் ஒரு 2000 ரூபா, ஒரு 2 பவுனு, ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 பவுனு. ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும். மனைவி கணவனுக்கு ஏதாவது, அதுவும் வரம்பு மீற, ஏதோ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இல்லை ஏதோ ஒரு இது, ஸோ இந்த மாதிரி இதில் கணவன் ஏதாவது மகர் தொகை கொடுத்ததில் தேவைப்பட்டால் அதுலேருந்து வேணால் ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலாம். அப்போ நான் மனைவியோட சொத்துலேருந்து கொடுக்கணுன்னு இல்லை, மனைவிக்கு அவர் செஞ்சதுலேருந்து ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லைனா இல்லை. ஸோ இப்படி ஒரு சட்டங்களை இறைவன் வகுத்து கொடுத்துருக்கான். இதை நீங்கள் மீறி போகாதீங்க. மேலும் யார் அல்லாஹ்வோட வரம்புகளை மீறுறாங்களோ அவங்க அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு இந்த சட்டத்தை இறைவன் சொல்லுறான். ஸோ இனி நமக்கே ஓரளவுக்கு கொஞ்சம் புரிதல் வருது. இன்னும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் போகும்போது இறைவனோட விஷயங்களில் சட்டங்களுக்கு கொஞ்சம் புரிதல் அதிகமாகும். உடனேயே நமக்கு இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சிட வேணாம். பட் அல்லாஹ் நமக்கு புரிய வச்சுருக்கான். அல்லாஹ்வுடைய வசனங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க, அவன் தான் சொல்லுறான். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி இருந்திருந்தால் எத்தனை பெண்கள், நம்ம பிள்ளைங்க, எவ்வளோ பிள்ளைங்க நல்லா இருந்திருக்கும். பிள்ளைங்க மட்டும் இல்லை, பயலுகளும் தான். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழலில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் ரொம்ப உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு தூக்கி நிறுத்தி பசங்களுக்கு ரொம்ப அநீதமாக இருக்கிறாப்புல இருக்குது. ஏன்னா அதிகமான இடங்களில் பொய் கேசஸ் கூட போடுறாங்க, பொய்யான கேசஸ் நல்லா இருக்காங்க. முக்கியமாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், பெண்களை தான் இழிவுபடுத்தியிருக்காங்க இது வரைக்கும். ஆனால் அந்த காலத்துலலாம் கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலலாம் கூட அதிகமாக பெண்களை தான் இழிவுபடுத்துனாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்களை இழிவுபடுத்துகிறாங்க. எப்படின்னா, நல்லா இருக்கிற ஒரு ஆணை கொண்டு நிறுத்தி அவனுடைய ஆண்மையவே தவறாக போர்ட்ரே பண்ணி அவனை முற்றிலுமாக ஒரு ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு பெண்களும் தள்ளத்தான் செய்கிறாங்க. இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான். பிடிக்கலை அப்படிங்கிறதுக்கு இதையெல்லாம் காரணம் சொல்லி செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க. அல்லாஹ் 2 பேரையுமே பாதுகாக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நமக்கு பிடிக்கலை அப்படின்னா பிடிக்கலைன்ற ரீசனை சொல்லிட்டு இது பண்ணிடலாமே ஒழிய, வீணாக அவங்க மீது பழி போடுறதுக்கெல்லாம் வரம்பு மீறக்கூடிய செயல். ஸோ இதையெல்லாமும் குர்ஆனில் இறைவன் தெளிவாக எடுத்து சொல்லுவான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இதை கவனமாக பார்ப்போம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வரம்புகளை நீங்கள் மீறினீங்கன்னா நீங்கள் தான் அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். فَإِن طَلَقَّهَا فَلَا تَحِلُّ لَهُ مِن بَعْدُ حَتَّى تَنكِحَ زَوْجًا غَيْرَهُ فَإِن طَلَّقَهَا فَلَا جُنَاحَ عَلَيْهِمَا أَن يَتَرَاجَعَا إِن ظَنَّا أَن يُقِيمَا حُدُودَ اللَّهِ وَتِلْكَ حُدُودُ اللَّهِ يُبَيِّنُهَا لِقَوْمٍ يَعْلَمُونَ.
அப்போ 2 தடவை தலாக் சொன்ன பின்னர் 3ஆம் தடவை மீண்டும் அவளை அவன் தலாக் சொல்லிவிட்டால் பிறகு அவள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவள் அல்ல. ஸோ ரெண்டு டைம் நீங்கள் தலாக் சொல்லி நீங்கள் மீண்டும் மீண்டும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கே உங்களுக்கு டைம் ஸ்பேன் எவ்வளோ வருது பாருங்கள். மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம், அதுக்கு மேலே வரவே வராது. ஸோ இந்த 2-3 வருஷத்தை நம்ம ப்ராப்பராக கடந்துட்டோம் அப்படின்னா அடுத்து ஓரளவு நம்ம ஒன்றா வாழும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஏன்னா இன்றைக்கி சைக்காலஜி என்ன சொல்லுதோ, சைக்காலஜி இன்னும் ஃபேமிலி வெல்ஃபேர் இதெல்லாம் என்ன சொல்லுதோ, இதெல்லாம் மனுஷங்களாக கண்டுபிடிச்சது, அதாவது மனுஷங்களாக நிர்ணயிச்சுக்கிட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை என்னென்னா இறைவனுடைய விஷயங்கள் அதெல்லாம். இறைவன் சொன்ன விஷயங்களை இவங்க தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே இறைவன் சொன்ன மாதிரி இருந்திருந்தால் இந்த அளவுக்கு பிணக்குகள் வருமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 2 தடவை தலாக் சொல்லிட்டீங்க அப்படின்னா 3ஆவது தடவை தலாக் சொல்லும்போது உங்களுக்கு அவள் அனுமதிக்க, அதாவது 2 பேருக்கும் ஹலால் இல்லை, அவள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவள் அல்ல. எப்போ வரைக்கும்? வேற ஒரு ஆணை அவள் மணந்து அவனும் தலாக் சொல்லும் வரை. அப்போது ஒருவேளை நீங்கள் 2 தடவை பண்ணி 3ஆவது தடவை வேணான்ட்டிங்க, அப்போ முடிஞ்சு போச்சு. திருப்பி இவங்களுக்கு வேற ஒரு ஆணை திருமணம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கோங்க. திருமணம் பண்ணிவிட்டு அதுவும் உங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இப்போ இப்போ ஒரு மனைவி, ஒரு பொண்ணு இருக்குது. இது ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு வந்தாச்சு, இல்லை ஹஸ்பண்ட் வேணான்னு விரட்டி விட்டுட்டா, என்னமோ நடக்குது. ஸோ இப்போ இதில் இந்த வாழ்க்கைக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தெரியும் இது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு ஒரு இது தெரியும். நான் இது வரைக்கும் ரியாலிட்டி பார்க்காம இருந்தவங்க அடுத்து இவரை விட இன்னொருத்தவங்கள பார்க்கும்போது அதுக்கு பழைய ஆளே பரவாயில்லன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தலாக் சொன்ன பிறகு, ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஆள், நான் முடிஞ்ச அளவு சென்சிட்டிவான விஷயம், ஸோ நான் முடிஞ்ச அளவு நான் கம்மியாகவே பேசுகிறேன். வேணாம், இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு தலாக் முடிஞ்சதுக்கப்புறம் 3 வாட்டி நீங்கள் தலாக் சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு இன்னொருத்த ஆணை கல்யாணம் பண்ணி அங்கேயும் தலாக் வாங்கினா மட்டும்தான் திருப்பியும் முதல் கணவனுக்கு நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கான அந்த லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அல்லாஹ் இந்த அளவுக்கு தெளிவாக ஏன் சொல்லணும்? இவ்வளோ தெளிவாக ஏன் சொல்லணும்? ஏன்னா இதுதான் ஒரு குடும்ப கட்டமைப்பு தான் ஒரு மிகப்பெரிய சொசைட்டிக்கு மெயின் அடித்தளமே. ஸோ அதுக்காக தான் அல்லாஹ் இதை குர்ஆனுடைய ஃபஸ்ட்டுலேயே 2வது சூறாலேயே எடுத்து சொல்லிட்டான். அப்போ முதற்கணவனும் அவளும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் நிலைத்திருப்போம் என்று எண்ணினாள். ஸோ அப்போவும் என்ன சொல்கிறான், அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டும் அந்த பொண்ணும் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ அல்லாஹ்வுடைய வரம்புகள் என்னங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மீண்டும் நீங்கள் மனவாழ்வுக்கு திரும்புவதில் அவர்கள் மீது குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். இறை வரம்புகளை மீறுவதால் ஏற்படும் விளைவுகளை அறிந்திருக்கும் மக்களுக்கு அவன் இவற்றை விளக்குகிறான். இவ்வளோ ஓப்பனான ஸ்டேட்மெண்ட். இன்னும் சிலருக்கு இது புரியலை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. பட் இறைவன் தலாக்கை பற்றியும் குர்ஆனில் சொல்லியிருக்கான், இந்த முறைப்படி சொல்லியிருக்கான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யாரும் இந்த மாதிரி விஷயங்களில் ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்க வரக்கூடிய அந்த டைம் நீங்களாக ஒப்பீனியன் யாருக்குமே சொல்லாதீங்க. எப்போவுமே இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னா, நம்மளா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பெரிய அநீதி நடக்குது. இப்போ அந்த இடத்துல நீங்கள் குரல் கொடுக்கலாம்.
ஆனால் அது வந்து ஒரு போராட்டமாக ஒரு புரட்சியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களால் முடியாது. ஆனால் அட்வைஸுங்கிற பேரில் நம்ம போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் எந்த இடத்துலையும் நம்ம நிற்கக்கூடாது. பட் உங்ககிட்ட சில விஷயங்கள் வரும். அப்படி வரும்போது நீங்கள் இந்த குரானை வச்சு நீங்கள் தீர்ப்பும் சொல்லாதீங்க. குரானில் இப்படி இருக்குங்கிறத காமிச்சிருங்க. ஏன் நான் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா எத்தனையோ விஷயங்களில் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பல பல அறிவாளிகள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ 1, 2 இடத்துல தவறுதல் ஆகிடும். ஆனால் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணாதீங்க. அதே சமயம் இறைவன் சொன்ன விஷயத்த ஆணித்தரமாக அவங்களுக்கு சொல்லிடுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே கேட்காம நம்மளாக கொண்டு போய் திணிக்கிற அட்வைஸ் தூக்கி எறியப்படும். அதனால் பொறுமையாக இறைவன் சொன்ன விஷயங்களை காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கான ஒரு வாய்ப்பு வரும். இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவோம். ஏன்னா நாளைக்கு நம்ம புள்ள ஒரு ஜட்ஜாக ஆவான். நம்ம மக வந்து அடுத்து ஒரு ஒரு சந்ததியை உருவாக்கணும். அப்போது அந்த பிள்ளைங்க இன்னும் இந்த நம்ம கைவசம் இருக்கக்கூடியவங்களை நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. மற்றபடி சொசைட்டி, ஏன்னா சொசைட்டி ரொம்ப மாறி இருக்குமா, அவங்களாலையுமே வந்து இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ தனி ஒரு ஆளாக நம்ம வந்து போய் முட்டி மோதிரலாம் அப்படின்னா, ஏன்னா சொசைட்டி எப்படி இருக்குங்கிறத நம்மளே புரிஞ்சுக்க முடியல. அப்போ இந்த சட்டங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம போயிட்டு மற்றவங்கக்கிட்ட அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்ற பேர் வழியில் நம்ம வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஸோ மிக கவனமாக ஃபேஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வரும். ரொம்ப கவனமாக ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள். நல்லா உங்களுக்கு தெரியும் எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது. ஆனால் அதே சமயம் தவறான முறையில் தீர்ப்பு வழங்குறாங்க, இல்லை உங்களுடைய சைடில் இருந்து அந்த பொண்ணுக்கு நீதமாக இல்லை அப்படின்னா, நீங்கள் குரானை தெளிவாக எடுத்து காமிக்கிற அளவுக்கு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த உறுதியையும் அந்த தெளிவையும் நிச்சயம் தருவானாக. ஏன்னா இந்த தலாக் விஷயங்கிறது எவ்வளோ எவ்வளோ முக்கியமானதாக இருந்தால் இறைவன் குரானில் இந்த 2வது அத்தியாயத்திலே காமிப்பான். சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. அடுத்த ஆயத்து பாருங்கள். இதா தல்லக்துமுன் நிசாஅ ஃபபலக்ன அஜலஹுன்ன ஃபஅம்சிகூஹுன்ன பிமஅரூஃபின் அவு சர்ரிஹூஹுன்ன பிமஅரூஃப் வலா தும்சிகூஹுன்ன லிராரல் லிதஅதது வமை யஃப்அல் ذلك ஃபகத் வலம நஃப்ஸஹ் வலா தத்தகிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மதி யஅதுகும் பி வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். அப்போ நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்து அவர்களின் இத்தா தவணை முடியும் தருவாயை அடைந்து விட்டால் நல்ல முறையில் அவர்களை உங்களுடன் வாழச் செய்யுங்கள், அல்லது நல்ல முறையில் அவர்களை அனுப்பிவிடுங்கள். ஆனால் வரம்பு மீறும் எண்ணத்துடனும் தொல்லை கொடுக்கும் எண்ணத்துடனும் அவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்தாதீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு அந்த பெண்ணோட இத்தா காலம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவன் முன்னாடி சொன்ன அந்த டைம் பீரியடு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வரம்பு மீறுற எண்ணத்தோடையும் அல்லது அவளை அதான் பழி வாங்கணும், அவளுக்கு தொல்லை கொடுக்கணும், என்னை இவ்வளோ இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வேணுக்குன்னு அவளை வாழவும் வைக்காமல் அவளை அனுப்பியும் வைக்காமல் நடுத்தரத்தில் நிற்க வைக்காதீங்க அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் எத்தனை பேரோட வாழ்க்கை வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க வர்றதும் இல்லை, அங்கேயே அவங்களுக்கு ஒரு லைஃப் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு அதுவாவது பரவாயில்ல, சிலருக்கெல்லாம் கண்ணு முன்னாடியே
இங்கிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வரல, பட் அவங்களோட வேறு ஆசை மனைவிக்கிட்ட போயிடுறது எத்தனை பார்க்குறோம் நம்ம. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி வரம்பு மீறும் எண்ணத்தோட அந்த பெண்ணை நீங்கள் தடுத்து நிறுத்தாதீங்க. அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டவராவார். அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மேலும் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்திருக்கும் அருட்கொடையை நினைவில் வையுங்கள். மேலும் அவன் உங்கள் மீது இறக்கியிருக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் கண்ணியப்படுத்துங்கள் என உங்களுக்கு அவன் அறிவுரை கூறுகிறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவன் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த இத்தாவானது, இந்த தலாக்கான சட்டம், இந்த பெண்களுக்குரிய சட்டம், இதையெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குரான்லேயே இருக்குது. இந்த வேதத்தையும் ஞானத்தையும் கண்ணியப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிகாசம் செய்யாதீங்க, புறக்கணிக்காதீங்க அப்படின்னு வருது. ஸோ இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் நம்ம பயான்களில் பெண்களுக்கு பயமுறுத்தக்கூடிய அளவில் தான் பயான்கள்லாம் இருக்கும். பெண்களுக்கு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அவங்க தான் நிறைய தவறுகள் செய்கிறாங்க இப்படி. அல்லது பெண்களை ரொம்ப உயர்த்தி பேசுகிற மாதிரி, பெண்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே இல்லை, அதாவது அவங்க சமைக்கணும், உங்கள் அப்பா அம்மா ஹஸ்பண்டோட அத்தா அம்மாவை பார்த்துக்கிறணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை, அவங்க ராணி மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று பெண்களை ரொம்ப இறக்கி அல்லது பெண்களை ரொம்ப ஏற்றி, ரெண்டுமே நடுநிலை இல்லை. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான், எப்போவுமே நடுநிலையான விஷயத்தை தான் நம்மளை பேண சொல்கிறான். ஸோ ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு தேவையுள்ள விஷயங்களுக்கு கண்ணியப்படுத்தணும். ஏன்னா அந்த பெண்ணுடைய அந்த சூழல் இறைவனுக்கு தெரியும். அவன் தானே படைச்சான். எந்த ஒரு மனிதனும் புரிஞ்சுக்க முடியாத பல விஷயத்தையுமே இறைவன் தான் புரிஞ்சுப்பான். ஏன்னா இறைவனுக்கு தான் தெரியும். அப்போ அவன் அந்த பெண்களுக்கான அந்த கேட்டலாகை சொல்கிறான். இப்படி நீங்கள் அவங்கள நடத்துங்க, அவங்கள இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி கண்ணியப்படுத்துங்க, என்னுடைய வசனங்களை புறக்கணிக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்துக்கோங்க. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாத்தையுமே நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பெண்களுடைய விஷயங்களில் இறைவன் குறுக்கிட்டு சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَإِذَا طَلَّقْتُمُ النِّسَاءَ فَبَلَغْنَ أَجَلَهُنَّ فَلَا تَعْضُلُوهُنَّ أَن يَنكِحْنَ أَزْوَاجَهُنَّ إِذَا تَرَاضَوْا بَيْنَهُم بِالْمَعْرُوفِ ذَلِكَ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ مِنكُمْ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ ذَلِكُمْ أَزْكَى لَكُمْ وَأَطْهَرُ வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். அப்போ நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்து அவர்கள் தங்களின் இத்தா தவணையை நிறைவு செய்தால், பிறகு அவர்கள் தங்களுக்குரிய துணைவர்களை நேர்மையான முறையிலும் பரஸ்பர பொருத்தத்தின் அடிப்படையிலும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். இவ்வாறு ஒருபோதும் செயல்படக்கூடாது என்று உங்களில் அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டோருக்கு அறிவுரை கூறப்படுகிறது. இதுவே உங்களுக்கு மிக தூய்மையானதும் பண்புமிக்கதுமான வழிமுறையாகும். மேலும் அல்லாஹ் நன்கு அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். மறுமணத்துக்கு, அதாவது விதவை பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை, தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுமே அவளோட இத்தா காலம் முடிஞ்ச பிறகு அவள் மற்றொரு திருமணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது. அதாவது முதல் கணவனுக்கு நீங்கள் அவளை எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் இறைவனையும் மறுமை நாளையும் நம்புறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கூறப்பட்டிருக்கு, இதை நீங்கள் ஏற்றுக்கிறணும். ஸோ இதுதான் உங்களுக்கு தூய்மையானதும் இன்னும் பண்பு மிக்கதுமான வழிமுறை. லைஃப் ஸ்டைலை எல்லாம் சொல்லித்தரான். வணக்க வழிபாடுகள்னு நம்ம யோசித்தோம். லைஃப் ஸ்டைல் வழிமுறைன்னா அதுதானே.
ஆனால் இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இந்த படங்கள்லாம் எப்படி காமிக்குது, சுபஹானல்லாஹ். ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த படங்களை பார்த்து தான் நம்ம வரோம். தெரிஞ்சோ தெரியாமையோ எல்லார் வீடுகள்லையும் டிவி இருக்குது. எல்லாருமே நீங்கள் சினிமாலையுமே இப்போல்லாம் போய் பார்க்குறோம். அதை தாண்டி அங்கே போகலன்னாலும் கூட வீட்டில் உள்ள படங்கள், ஃபோனு, ஏன் டிவியை போகிறோம், ஃபோனுக்கு வந்துருச்சு. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு வஸ்டான விஷயங்கள் தான் நமக்கு திரும்ப திரும்ப காண்பிக்கப்படுது. ஆனால் இறைவன் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் விவாகரத்து பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறான். விவாகரத்து பண்ணதுக்கு பிறகும் அவங்களுக்கு பிடிச்சி வேறு லைஃப் போகிறதுக்கும் அனுமதி இருக்குது. கூடவே அவங்க வேறு லைஃப் போகிறாங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது, தடுத்து நிறுத்தக்கூடாது. இதுதான் சரியான பண்பு, இந்த முறைப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு அறிவுரை கொடுக்குறான். அப்படின்னா எவ்வளோ முக்கியமான ஒரு அறிவுரை. இதை நம்ம சட்டம் அப்படிங்கிற கோணத்தோடு பார்க்குறத தாண்டி நம்ம வாழ்க்கை முறையை அல்லாஹ் இன்டர்ஃபியர் ஆகுறான். நீங்கள் எப்படி வாழணும், இப்போ இந்த சட்டங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம முஸ்லீம்களில் அதிகமாக ஜமாத்துக்கு போகிறோம். பட் போனாலும் இந்த மாதிரி இறைவன் சொன்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்குதா எனக்கு தெரியல. எனக்கு ஜமாத் பற்றின பெரிய அளவுக்கு அவேர்னஸ் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் வளர்ந்தது இங்கிட்ட திருச்சி சைடு அப்படிங்கிறதுனால எனக்கு இல்லை பர்சனலாக. ஆனாலும் ஜமாத்து எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது நம்ம தான் சிந்திக்கணும். நீங்கள்லாம் நிறைய தெரிஞ்சவங்க, ஸோ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஜமாத்தை விட நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லையாவது போய் ஏதாவது நீதி கிடைக்காதா அப்படின்னு பலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனால் அங்கே அதை விட ஸோ ஒரு நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், அந்த டொமஸ்டிக் கேசஸே எவ்வளோ இருக்குது. வீட்டு இதுவே போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ இருக்குது, ஜமாத்துகளில் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். அந்த இழுவையிலையே அந்த பொண்ணு அதோட கிட்டத்தட்ட நான்லாம் பார்த்துருக்கேன். நான் ஒரு 3 மந்த் ஒரு ஃபேமிலி வெல்ஃபேர் இதில் இருந்தேன். ட்ரைனிங் போனேன் படிக்கும்போது. அப்போது நான் பார்த்தப்போ முஸ்லீம் பொண்ணு தான், சுப்ஹானல்லாஹ், கையில் ஒரு 4 வயசு பையன் வச்சுருக்கோம். சின்ன பிள்ளையாக தான் இருக்குது. அவன் பிறந்ததுலேருந்து கோர்ட்டுக்கு அலைதான். என்னென்னா டிவோர்ஸ் கேஸு. அது டிவோர்ஸும் கொடுக்கல, வாழவும் இல்லை. அந்த பையனுக்கு 4 வருஷம் ஆச்சு. இந்த பிள்ளையும் அந்த பையனை தூக்கிக்கிட்டு சுற்றுது, அழுகுது, ஒரே அழுக. ரீசன் என்னென்னா, என்னவோ இறைவன் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இப்படிலாம் இருந்துட்டா யாருக்குமே அந்த பையன் என்னன்னு தெரியலை நமக்கு. பட் ஸ்டில் 2 பேருக்குமே ஒரு பரஸ்பரமான ஒரு அடுத்த நிலை கிடைக்கும்ல. இங்கேயே இருந்து ஆல்ரெடி இந்த உலகம் கஷ்டமான அந்த இதுதான், ஒரு சிறைச்சாலை போன்றது தான். ஆனாலும் இறைவன் நமக்கு இத்தனை வழிமுறைகள் கொடுத்து நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழிவகுத்தும் நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டதன் விளைவு இன்றைக்கி ஏகப்பட்ட டொமஸ்டிக் கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. சும்மா நெட்டில் கூட அடித்து பாருங்கள், லட்சக்கணக்கில் இருக்கணும் பெண்டிங்கில் மட்டுமே டொமஸ்டிக் கேசஸ். ஸோ அல்லாஹ் இதையெல்லாம் சொல்கிறான். அப்போது எந்தெந்த சட்டங்கள் நம்ம இறைவனுடைய விஷயத்தில் இருக்குது, இறைவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதையெல்லாம் அதில் உள்ள எல்லா விஷயங்களும் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அர்த்தம். ஸோ அதில் நம்ம இப்போ குடும்ப சட்டத்தையும் பார்க்குறோம். ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அய்யுதிமல் ரதாஅ வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வகிஸ்வதுஹுன்ன பில் மஅரூஃப் லா துகல்லஃபு நஃப்சுன் இல்லா உஸ்அஹா லா துதார்ர வாலிதத்தும் பிவலதிஹா வலா மௌலூதுன் லஹு பிவலதிஹ் வஅலல் வாரிசி மிஸ்லு தாலிக்
ஃபைன் அராத ஃபிசாலன் அன் தராதிம் மின்ஹுமா வதஷாவுரின் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா வஇன் அரத்தும் அன் தஸ்தர்தியூ அவ்லாதக்கும் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் இதா சல்லம்தும் மா ஆத்தைத்தும் பில் மாரூஃப் வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ பிமா தஅமலூன பசீர். அப்போ இதுக்கு அடுத்து அந்த பொண்ணு வந்து குழந்தைங்க வச்சுருப்பா, அதுக்கும் அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். தம் குழந்தைகளுக்கு பால் குடியை நிறைவு செய்ய வேண்டும் என்று தந்தையர்களில் யாராவது விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு 2 ஆண்டு காலம் முழுமையாக பாலூட்ட வேண்டும். அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த மனைவிக்கும் உங்களுக்கும் செட் ஆகலை, அப்போ நீங்கள் பிரிஞ்சிடுறீங்க. அப்போ உங்கள் மகனுக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து பால் ஊட்டணும் இல்லையா? ஸோ அப்போ பால் ஊட்டணும்னு அந்த தந்தை விரும்புகிறாங்க அப்படின்னா தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு 2 ஆண்டு காலம் முழுமையாக பால் ஊட்டணும். அப்போ அந்த தாய்மார்களுக்கு நல்ல முறையில் உணவளிப்பதும் உடை கொடுப்பதும் குழந்தைகளின் தந்தைக்குரிய பொறுப்பாகும். பாருங்கள், அந்த டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் அந்த குழந்தைக்கு 2 வருஷம் பால் ஊட்ட போகிறாங்க அப்படின்னா அதுக்கும் அந்த தந்தைக்கு என்ன பொறுப்பான்? அவங்களுக்கு ஃபுட்டு, உடை அப்படின்னா அந்த பேசிக் நீடு கொடுக்கறது கடமை, பொறுப்பு. ஆனால் எவர் மீதும் அவரது சக்திக்கேற்பவே தவிர பொறுப்பு சுமத்தப்பட மாட்டாது. தாயும் தனது குழந்தையின் காரணத்தினால் சிரமத்திற்குள்ளாக்கப்பட மாட்டாள். தந்தையும் தனது குழந்தையினால் சிரமத்துக்குள்ளாக்கப்பட மாட்டான். பாலூட்டும் தாய்க்கு உணவும் உடையும் அளிப்பது தந்தை மீது எப்படி பொறுப்பாகுமோ அதுபோன்றே அவனுடைய வாரிசு மீதும் பொறுப்பாகும். ஆயினும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர மனநிறைவு மற்றும் ஆலோசனையின் அடிப்படையில் பால்குடி பழக்கத்தை நிறுத்திவிட கருதினால் அவ்வாறு செய்வதில் அவ்விருவர் மீதும் குற்றமேதும் இல்லை. மேலும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு செவிலித்தாய்கள் மூலம் பாலூட்ட விரும்பினால் இதிலும் உங்கள் மீது எவ்வித குற்றமும் இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்களுக்கு பிரதிபலனாக கொடுக்க வேண்டியதை நீங்கள் முறைப்படி கொடுத்துவிட வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் செய்வது அனைத்தையும் அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப யுனிக்கான விஷயங்கள். அல்லாஹ் எத்தனை விஷயங்களை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகுறான் பாருங்கள். அதாவது அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறது வந்து அந்த தாய்க்கு 2 வருஷம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 2 வருஷமும் அந்த தாய் நீங்கள் டிவோர்ஸே பண்ணாலும் அவளுடைய பேசிக் நீடு செஞ்சு தர்றது உங்களுக்கு பொறுப்பு. ஆனாலும் ரொம்ப உங்களுக்கு மீறி உங்கள் சக்திக்கு மீறி வந்து உங்களை எதுவுமே வந்து புஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஒருவருக்கொருவர் வந்து பரஸ்பரமாக வந்து ஒரு முடிவுக்கு வரணும். யாருக்கும், அதாவது ஆணுக்கு உயர்வாகவும் இல்லை பெண்ணுக்கு சார்பாகவும் மற்றவங்கள வந்து அந்த அன்ஃபேரான முறையில் நீங்கள் நடத்திடக்கூடாது. பரஸ்பரமாக மனநிறைவுப்படி நீங்கள் ஒரு ஆலோசனைப்படி நீங்கள் பால்குடி பழக்கத்தை மறக்கடித்தாலும் ஓகே. ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும். அது எப்படி பிள்ளைக்கு புட்டி பால்லாம் கொடுக்க போச்சு அப்படின்னு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சண்டைக்கு வருவாங்க. பட் இறைவன் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் பரஸ்பரமாக பேசி, ஏன்னா இப்போது அந்த பொண்ணு பால் கொடுக்குறா அப்படின்னா அவளுக்கு பார்க்க வேண்டியது இவனுக்கு கடமை ஆகிடும். ஸோ இல்லை என்னால் இவ்வளோ இது முடியல, என்னோடய வருமானம் இவ்வளோ தான் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாது இஸ்லாம். அதே சமயம் இந்த பொண்ணுக்கும் என்னால் அவ்வளோ நாள் முடியாது அப்படின்னா அதுவும் அந்த பொண்ணுக்கும் இஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணலை. இஸ்லாம் எவ்வளோ லிபரலான இன்னும் முற்போக்குத்தனமான விஷயங்களை எடுத்து சொல்லுது. இன்றைக்கி நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்தளவுக்கு முற்போக்காக வளரலை.
ஆனால் இறைவன் ரொம்ப அட்வான்ஸ்டாக சொல்கிறான். இன்றைக்கும் நமக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு நம்ம முற்போக்குத்தனமாக சிந்திக்கலை. நீங்கள் 2 வருஷம் நீங்கள் முடியல அப்படின்னா நீங்கள் பால் குடியை கூட நிறுத்திக்கோங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இல்லைன்னா ஒரு செவிலித்தாயை கூட வச்சுக்கோங்க. ஆனால் அந்த செவிலித்தாய்க்கு ப்ராப்பரான ஊதியம் நீங்கள் கொடுக்கணும். கூடவே அல்லாவுக்கு அஞ்சி நடந்துக்கோங்க. மேலும் நீங்கள் செய்வது எல்லாத்தையுமே அல்லாஹ் பார்க்கிறான். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த அப்பாவுக்கு எப்படி பொறுப்போ அந்த 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 தாய் தன்னுடைய அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவங்க அப்பாவுக்கு தான் பொறுப்பு, அந்த தாய்க்கு பொறுப்பு இல்லை. ஸோ அந்த குழந்தை இன்றைக்கி நம்ம குழந்தை யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா பெரிய இஷ்யூஸ்லாம் போகும். பட் அல்லாவுடைய இது அந்த தந்தைக்கு பொறுப்பு மாதிரியே தந்தையுடைய வாரிசுக்குமே இது பொறுப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லா. நீங்கள் என்ன பிஏபிஎல் அந்த லாலாம் என்னது? இஸ்லாத்தில் சொன்ன லாவை நம்ம ப்ராப்பராக இது பண்ணாவே ஒரு நீதமான ஜட்ஜை நம்ம உருவாக்க முடியும். ஒரு நீதமான அரசியல் சட்டங்கள்னு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே சட்டங்களை நம்ம எடுக்க முடியும். அதுபடி இந்த உலகம் இருந்துச்சுன்னா இந்நேரம் சொர்க்கம் பூமியிலேயே இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய விருப்பமும் அதுதான். அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். யார் மூலமாக அப்படின்னா இறைவன் அனுப்பக்கூடிய அந்த ஒரு மனிதர் மூலமாக. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல ஒரு ஆட்சியை பண்ணுவாங்க. அதன் பிறகு நம்ம இந்த உலகம் அழியப்படும் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் என்ன ஆட்சியை கொண்டு வர போகிறாரு அப்படின்னா இதைத்தான், இந்த மாதிரியான சட்டங்களை தான். ஸோ இப்படிலாம் இருந்தால் எந்த பெண்களும் கஷ்டப்பட மாட்டாங்க, எந்த ஆண்களும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் 2 பேருக்குமே சொல்கிறான், உங்கள் 2 பேரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் உங்களை சுமூகமாக தான் நான் வச்சுப்பேன் அப்படிங்கிறான். எவ்வளோ ஒரு சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் இது. ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய சட்டங்கள் தான். இதில் நம்ம எவ்வளோ அதிகம் சிந்தித்தாலும் நுணுக்கங்கள் இருக்கும் தான். நீங்கள் இதை மட்டுமே பர்டிகுலராக எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறீங்க, நிறைய விஷயங்கள் மேற்கொண்டு கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா மாஷா அல்லாஹ் நல்லபடியாக கற்றுக்கோங்க. இன்னும் தெளிவான விஷயங்கள், இன்னும் தெளிவான முறையில் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் தெளிவுபடுத்துவானாக இன்ஷா அல்லாஹ். ஆனால் இப்போதைக்கு நம்ம தொடர்ந்து குரானை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிந்திக்கிற அளவுக்கு மட்டும் நான் பேசிடுறேன். சரியாம்மா? அடுத்த ஆயத்து பாருங்கள். வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜை யதரப்பஸ்ன பி அன்ஃபுசிஹின்ன அர்பஅத அஷ்ஹூரின் வ அஷ்ரா ஃபஇதா பலக்ன அஜலஹுன்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபீ அன்ஃபுசிஹின்ன பில் மஅரூஃப் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். அப்போ உங்களில் யாராவது மனைவியரை விட்டு மரணமடைந்து விட்டால் அவருடைய அந்த மனைவியர் 4 மாதம் 10 நாட்கள் தாமாக காத்திருக்க வேண்டும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி அந்த டிவோர்ஸுக்கு தான் 4 மாதம் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கட்டும். அதுக்கு மேலே இல்லை உங்களுக்கு டிவோர்ஸே வேணும்னாலும் வெறும் 3 மாதவிடாய் காலம் மட்டும்தான். அதே கணவன் இருந்தால் அதுக்கான டைமும் இங்கே அல்லாஹ் சொல்லிட்டான், 4 மாதம் 10 நாள். ஸோ தாமாக காத்திருக்க வேண்டும். 4 மாதம்ங்கிறது நம்ம வச்சுருக்கிற கணக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் அப்படி வராது. லூனார் கேலண்டர்னு இருக்கும். அதாவது இஸ்லாமிய முறைப்படி சந்திரனை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு கேலண்டர் இருக்கும். ஸோ அந்த நாள்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரஜப் மாதம், முஹர்ரம் மாதம்னு. ஸோ அந்த மாதிரி 4 மாதம் 10 நாள். ஸோ அப்படி காத்திருக்கணும்.
அப்படி தங்களின் தவணையை நிறைவு செய்துவிட்டு தங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் தம் விருப்பத்துக்கொப்ப ஒழுங்கான முறையில் செயல்பட அவர்களுக்கு உரிமையுண்டு. அதில் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. நீங்கள் செய்வது அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கிறான். இன்றைக்கி மறுமணம் செய்கிறதுங்கிறது இன்றைக்குமே நம்ம இதிலையே ரொம்ப என்னமோ ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறாங்க. ஒரு சைடு என்ன ஆகிடுதுன்னா, சின்ன பிள்ளைங்க, அதாவது இளம் வயசில் உள்ள பிள்ளைங்க ஒரு டிவோர்ஸுக்கு ரொம்ப சுலபமாக டிவோர்ஸ் பண்ணுறாங்க, அடுத்த திருமணம் முடிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போகுது. ஆனால் கொஞ்சம் நடுத்தரமாக ஆயிடுச்சு, ஒரு 30 வயசில், இல்லை ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இல்லை கொஞ்சம் பெரிய பிள்ளையே இருக்குது. அப்படியாப்பட்ட தருணத்துலலாம் பெண்கள் கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லை, அவங்க காலத்துக்கும் அப்படியே தான் இருக்கணும். அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாகவே இப்போது மாறிடுச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எத்தனை வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் சரி, நீங்கள் கணவன் இறந்துட்டால் 4 மாதம் 10 நாள் இத்தாருங்க. அதற்கப்புறம் தனிப்பட்ட விஷயம், உங்களோட ப்ரைவசி விஷயத்தில் உங்களுக்கு என்ன முடிவெடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ நீங்கள் அடுத்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி நம்மள என்ன சொல்லுவோம், என்ன இப்படி நம்மளே சொல்லிக்கிடுவோம், வெளியாட்கள் சொல்ல வேணாம், முஸ்லீம்களே சொல்லிக்கிடுவோம், அல்லாஹ்வே போதுமானவன், என்னெல்லாம் சொல்லுவோங்கிறத அவனே நல்லா அறிவான். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய முற்போக்குத்தனம் இதெல்லாம் இன்றைக்கி வரைக்குமே யாரும் இதெல்லாம் சொல்லலை. நீங்கள் ஒரு திருமணம், 2வது திருமணம், அதுக்கப்புறம்லாம் 2வதே ரொம்ப மோசமாக பார்க்கக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். பட் அல்லாஹ் சொல்கிறான், எத்தனை அதெல்லாம் அல்லாஹ் பேசலை. இப்போ உங்களுக்கு இல்லையா, அடுத்து நீங்கள் முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ இதில் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் செய்கிறத அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான். மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறான் பாருங்கள். ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் இதெல்லாம் உங்கள் மைண்டில் போட்டு வைங்க. நிச்சயமாக இறைவனுடைய விஷயங்களை வெளியே தெரியப்படுத்தக்கூடிய நாள் வரும். அப்போது நம்மளையவே இறைவன் ஒரு கருவியாக பயன்படுத்துவான். ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம சொல்லலாம். நம்ம வீடுகளில், நம்ம சொந்த பந்தங்களில் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு அநீதி இழைக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நம்ம நிற்கலாம். ரொம்ப தைரியமாக அந்த பெண்ணுக்கோ இல்லை ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அன்னைக்கு காலகட்டத்தில் பெண்களுக்கு ரொம்ப அநீதி இழைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரொம்ப 95% பெண்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். 5% என்னமோ தான் ஆண்களுக்கு இருக்கும்னு வைங்களேன். ஆனால் இன்றைக்கி இந்த குடும்ப சூழல் ரொம்ப மாறி இருக்குது. ஆணுக்கு கஷ்டமா பெண்ணுக்கு கஷ்டமாலாம் நமக்கு தெரியலை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், 2 பேருக்குமே நம்ம ப்ராப்பரான விதியை நாங்கள் கொடுப்போம். இது மாதிரி நீங்கள் செயல்படுங்க. இதுக்கப்புறம் ஆணை சொல்லிட்டா நீ அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணாத, பெண்ணை சொல்லிட்டா நீ ஒரு வேளை உன் கணவர் இறந்தால் கூட இந்த டைமுக்கு அப்புறம் நீ உன்னோட முடிவுகளை எடுத்துக்கோமா அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்களை இறைவன் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இதை விட இந்த விஷயங்கள்லாம் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது? ஸோ சிந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய விஷயங்கள் இறைவன் சொல்லிக்கிட்டே வரான். இதெல்லாம் நிறையா உலமாக்கள் தெளிவாகவும் புத்தகங்களாகவும் இன்னும் ஸ்பீச்சஸாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் பாருங்கள், நிறையா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் குரானில் நீங்கள் மற்ற புத்தகங்கள்லாம் பார்க்குறத விடையும் தாண்டி குரான்லேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்களை, குரானுடைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா.